நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு சேக்வரா ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நலமா இருக்குமா சார்? நேற்றைய தினத்தில் நெல்லையில் பேசிய விஜய் அவர்கள், அதாவது நம்ம கூட இருக்கிறவங்கள 30 நாளைக்கு முன்னாடி அவதூறு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. யாரை சொல்கிறார் விஜய்? வேட்பாளர்களை சொல்கிறாரா, இல்லை அவருடைய மனைவியை சொல்கிறாரா, இல்லை வேறு யாரையாவது சொல்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அது என்ன 30 நாளைக்கு முன்னாடி அவதூறு பரப்புறாங்கன்னு சொல்கிறார்? யார் பரப்புறா, யாரை சொல்கிறாரு? கூட இருக்கிறவங்கன்னா வேற, கூட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கன்னா வேற சார். அவங்க மனைவி அவர் சொல்லலை. யாராவது டெம்பரரியாக வச்சுருந்தாருன்னா அவங்கள என்ன சொல்லலாம். ஒரு வேலை கூட இருக்கிறவங்கள வச்சு அவதூறு பரப்புகிறாங்க. இப்போ அவதூறுன்றது மனைவி வச்சு அவதூறு பரப்ப முடியும் சார்? முடியாது. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ என்னையே உதாரணத்துக்குங்க, சேகோரா வந்து அவங்க மனைவியோட லூட்டி அடித்தார் அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? முடியாது. நீங்கள் என்ன தான் கொண்டாட்டத்தோடு இருந்தாலும் சரி, ஒரு பிக்னிக் போனாலும் சரி, என்ன தனி விமானத்தில் போனாலும் சரி, சேகோரா வந்து அவருடைய மனைவியோட தனி விமானத்தில் பயணப்பட்டார்னா அது அவதூறு செய்தியா சார்? கிடையாது. அதே சேகோரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகையோட வந்து தனி விமானத்தில் போனார்னு சொன்னாங்க, அது அவதூறு தானே? ஆமாம். சரிங்களா? இப்போ விஜய் என்ன சொல்ல வர்றாரு? மீண்டும் சொல்லுங்கள். அவதூறு பரப்புகிறாங்க, கூட இருக்கிறவங்களை வச்சு அவதூறு பரப்புகிறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் புரிந்து கொண்டது, ஒருவேளை எந்த நடிகையை வந்து இவர் கல்பாத்தி அகோரம் திருமணத்துக்காக கூட்டு போனாரோ, ஒருவேளை அந்த நடிகையை வைத்து கூட இருக்கிறவங்க, கூட வாழறவங்கன்னா அது வேற. ஒருத்தர் வந்து பார்த்தா மனைவி என்ன கூட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, அம்மா கூட வாழ்ந்துட்டு இருக்கவங்க, அப்பா குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கவங்க, கூட வாழ்ந்துட்டு இருக்கவங்க, மகள் கூட வாழ்ந்துட்டு இருப்பாங்க, மகன் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ கூட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கன்னு சொன்னால் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் சொன்னது அப்படி இல்லை. கூட இருக்கிறவங்கள வச்சு 30 நாளில் ஒரு அவதூறுனா, 30 நாளாக அவதூறு என்ன அவதூறு வந்துட்டு இருக்கு நீங்களே சொல்லுங்கள். அப்போது நான் புரிந்து கொண்டது கேட்டினா, விஜய் வந்து மனைவியை சொன்ன மாதிரி தெரியல. ஆனால் பலரும் வந்து புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டால் மனைவி சொல்லி தான் சொல்கிறாரு. நான் நினைக்கிறேன்னு கேட்டால் ஒரு நடிகையை மையப்படுத்தி தான் வந்து இவர் சொல்கிறாரு. அந்த நடிகை யார்? அந்த நடிகை வந்து திரிஷா. அவங்களுடைய புலம்பல்களையும் நீங்கள் பாருங்கள். திரிஷாவுடைய புலம்பல்கள் வந்து கடந்த 2-3 நாளாக வந்து ட்விட்டரில் புலம்புறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏமா கொஞ்சம் சத்தம் சும்மாரம்மா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி தான் அவங்க வந்து பேச்சுக்கள்லாம் இருக்குது. காதல் குறித்து அவங்க போடக்கூடிய வந்து ட்விட்டு, வயசு 44 ஆச்சு, சரிங்களா? அவங்க காதல்னு சொல்லி யாரை சொல்கிறாங்க? இதெல்லாம் ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆக விஜய் பேசக்கூடியது வந்து பேரை சொல்லாமல் சொன்னதுனால இங்கே வந்து அவங்கவுங்க ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? நான் வந்து மனைவி, ஏன்னா அவர் வந்து இருக்கிறவங்க தான் சொல்கிறார், கூட இருக்கிறவங்கன்னா வேறு சார் இல்லையா? இப்போ எந்த மனைவி அதுக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் மனைவியை வச்சுக்கிட்டு இருக்கிறாருங்கலாம் சொல்ல மாட்டாங்க சார். மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு சொல்லுவாங்க. அதே வேற ஒரு பொண்ணோட நீங்கள் வந்து ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லீகல்ன்றத விட திருமணத்தை கடந்த உறவில் இருக்கிறீங்கன்னா அவங்கள நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்களோட வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ ஒன்றா டீசெண்டாக சொல்லலாம், எது திருமணத்தை கடந்த உறவில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, டீசெண்டாக சொல்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கேட்டிங்கன்னா அவர் வந்து ஸ்டெப்னி, பப்பாட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இப்படி தான் அந்த லாங்குவேஜ்லாம் அப்படி தான் இருந்தது. இப்போது நாகரிகமாக மாறிடுச்சு. எப்படி குடிகாரர்கள்லாம் மது விரும்பிகளாக மாறிட்டாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வப்பாட்டிகள்லாம் வந்து திருமணத்தை கடந்த உறவு அப்படின்ற அந்த லாங்குவேஜுக்குள்ளே போயிட்டாங்க. அதனால் வந்து அப்போ அவங்கெல்லாம் இருக்கிறவங்கன்னு சொல்கிறது வேறு, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். என் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களேன்னு சொல்லியிருந்தாருன்னா அது சரியானது. சரி, அப்படியே கூட இருக்கட்டும் சார். ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் அது ஏன் உங்களுக்கு வந்து அந்த அவதூறு வலிக்குதுன்னு சொல்கிறீங்க? நீங்கள் விஜயா அப்படி சொல்கிறதா ஒரு நம்ம வந்து ஒரு பொருள் எடுத்துக்கிட்டா கூட, ஒரு அர்த்தம் எடுத்துக்கிட்டா கூட, நீங்கள் தான் அது ஒர்த்து இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல. 25 வருஷம் வாழ்ந்த பொம்பளையை வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்து இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா? கடந்த கூட்டத்தை, மகளிர் கூட்டத்தை சொன்னீங்கல்ல. அப்போ ஒர்த்து இல்லாத விஷயத்த எப்படி நீங்கள் வந்து அது அவதூறுன்னு ஏன் சொல்கிறீங்க? அப்புறம் அது வலிக்குதுன்னு வேற சொல்கிறீங்க. எல்லா வழிகளையும் தாண்டி கொண்டு, எல்லா வழிகளையும் தாங்கி கொண்டு, எல்லா வழிகளும் என்ன வழி இல்லை சார்? இதை வச்சு அவர் வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி வாக்காக சிம்பத்தி கரெக்டாக சொன்னீங்க. அறிவார்ந்த தம்பிகள் உங்களை மாதிரி பல பேர் வந்து என்கிட்ட சொன்னது என்னென்னா, சார் தான் ட்ராமா போடுறான் சார், திமுக மீது திருப்பி விடுறான், அதாவது தனக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனை அவதூறை வந்து அவனே வந்து பலியாயிட்டான், அதுலேருந்து மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா திமுக பக்கம் திருப்பி விடுறான். நான் கேட்குறேன் சார், நீங்களே சொல்லுங்கள். மனசாட்சி இந்த காணொலி பார்க்குறாருன்னு சொல்கிறேன், அவதூறு தானே சொல்கிறாரு. ஸ்டாலின் வந்து திரிஷாவுக்கு ஃபோன் போட்டு, அம்மா ஒத்த ரோசா கொஞ்சம் கல்பாத்தி கல்யாணத்துக்கு விஜய் கூட நீங்கள் வந்து
ஒரு திருமண சீருடையில் ஒன்றா ஜோடியாக போயிட்டு வாங்கன்னு சொல்லி ஸ்டாலின் ஃபோன் பண்ணி சொன்னாரா? நான் கேட்குறேன். இல்லை திமுகவில் இருக்கிறவங்க யாராவது வந்து அம்மா த்ரீஷா கொஞ்சம் விஜய் கூட திருமணத்துக்கு போயிட்டு வந்துருமான்னு சொன்னாங்களா? கூப்பிட்டு போனது யார்? தனி காரில் திருமண சீருடையில் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு நீங்கள் போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து மனைவி வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டுறாங்க. அந்த குற்றத்தை ஆமாம் நான் அந்த குற்றத்தை செய்வேன், நீ என்ன ஆட்டிடுவியா பிடிங்கிடுவியான்னு சொல்லி அதோட அர்த்தம் தானடா. அப்போ நீ தானடா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவதூறுக்கு வந்து காரணமான. இங்கே யார் பேசுகிறாங்க? அறிவுள்ள அந்த டிவிக்கில் இருக்க அத்தனை நாய்களுக்கு நான் சொல்கிறேன், இங்கே அவதூறு கிளப்புனது யார்? அவதூறு பேசுறதுக்கு காரணமானது யார்? வெக்கமான இல்லைடா உங்களுக்கு? நீங்களாம் ஒரு குடும்பத்தில் தானே இருக்கீங்க. மனைவி கதறாங்க, கண்ணீர் விடுற கோர்ட்டில் நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகையோட குத்தாட்டம் போகிற நடிகையோடு சேர்ந்து நீ வந்து பார்த்தீங்கன்னா திருமண சீருடையில் போகிற. மானம் இருக்காடா உங்களுக்கு? டிவிக்கில் இருக்கிற அத்தனை பேரும் கேட்குறேன், மானம் ஈனம் சூடு சொன்ன ஏதாவது இருக்காடா உங்களுக்கு? வெக்கம் இருக்காடா உங்களுக்கு? நீங்கள் இந்த தப்பை நீங்கள் செய்வீங்களாடா? வீட்டில் நல்ல பொம்பளை தொடப்ப கட்டையில் அடிப்பாங்க. நல்ல பொம்பளை இதே உங்கள் தலைவன் செய்ததை நீங்கள் செய்யுங்க. எவ்வளவு ஒருத்தையை கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஜோடி போட்டு நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போங்கடா பார்க்கலாம், உங்கள் சொந்த பந்த கல்யாணத்துக்கு. உங்கள் மனைவி என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். மானமுள்ள பொம்பளை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே தொடப்ப கட்டை வந்து அடிப்பாங்க. சங்கீதா அதை செய்யலை, செய்து இருக்கணும். அடுத்த நாளே ப்ரெஸ் மீட்டை கூட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒப்பாரி வச்சிருக்கணும், கத்தி இருக்கணும், கதறி இருக்கணும். ஆனால் நாகரிகமாக கலந்து போகுது. அந்த காரணம் கேட்டால் அது வந்து வளர்ப்பு. அப்படி உனக்கு மானம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூத்தாடியை கூட்டிகிட்டு போயிட்டு அவதூறு கலப்புறாங்க. வலிக்குது. என்ன வலி? மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்தா வலிக்குமா சார்? மனைவியோட வாழக்கூடிய வாழ்க்கை தான்டா இனிக்கும். நீங்கள் வந்து கூத்தாடி கூடுவோம், கூத்தியார் கூடுவோம், கூத்தடிச்சிங்கன்னா வலிக்க தான் செய்யும். என்ன வலின்றது காணொலி பார்க்குறவங்களுக்கு தெரியும். அப்புறம் வலிக்குதுன்னா ஏன் வலிக்காது? இப்போ நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா திருமணமான வயதில் ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு நீ வந்து கூத்தியார் வந்து பார்த்தா கூத்தியார் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு வலிக்காதா? மகளுக்கு வலிக்காதா? மகன் வந்து பார்த்தீங்கன்னா கண் முன்னாடி பார்க்குறான், வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசிங்கம் நடக்கிறதா பார்க்குறான். அம்மா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை இருக்கிறாரு, மகனுக்கு வலிக்காதா? உனக்கு தான் வலிக்குமா? மகனுக்கு ஏற்படுற வலி என்ன வலி? இப்போது ஒரு மனைவி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்கள ட்ரிகர் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை வந்து உங்கள் ஷூவை போட்டு எடுத்து போடுறா, லவ் ஃபார் எவர்னு ட்விட் போடுறா, தனி விமானத்தை கூட ட்ராவல் பண்ணுறா, நாயை தூக்கி வச்சு கொஞ்சிற. அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த நாயை தூக்கி வச்சு அதே போட்டோவை பகிர்ந்துக்கிறா. இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனைவிக்கு வலிக்காதா? நான் கேட்குறேன், இதெல்லாம் என்ன வலி? இதெல்லாம் இதய வலி. சங்கீதாவுக்கு வந்தது இதய வலி, மகளுக்கு வந்தது விஜய் மகளுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா இதய வலி, மகனுக்கு வந்தது இதய வலி. ஏன் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா கூட இன்னும் இதய வலியில் தான் இருக்கிறாங்க. இதுதான் ஃபேக்ட். சரி, இல்லை உனக்கு வந்தது இதய வலி இல்லை, நெஞ்சு வலி இல்லை. அது கீழே வந்து ஒரு அடி குறைச்சி வேணா போட்டுங்க, வலியை போட்டுங்க. அவ்வளோதான் நான் பேசுவேன். நான் ஆபாசமாக பேச மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஐயோ ஆபாசமே எனக்கு பிடிக்காது. உனக்கு வந்தது வலின்ற தெரியுமா? உனக்கு வந்த வலியே வேற, நெஞ்சு வலி கிடையாது, வேற வலி. உனக்கு வலி வரதான் செய்யும். மனைவியோட உத்தமனாக வாழ்ந்தா ஏன்டா அந்த வலி வரப்போகுது? நீ பண்ணுறது அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டூழியம், அட்ராசிட்டி நீ பண்ணுறது. ஆனால் என்ன செய்யற? நடிக்கிற. எப்படி அனுதாபத்தை திரட்டுற. என்னன்னு கேட்டால் இதுக்கெல்லாம் திமுக தான் காரணம். அவ்வளோ அவதூறுனா நீ என்ன செஞ்சிருக்கணும்? நான் அந்த மாதிரி கிடையாதுங்க சொல்லிட்டு நீ டீசெண்டாக போயிருந்தா பரவாயில்ல. நீ நிரூபிக்கிற மாதிரி என்ன செய்யற? அந்த தப்பை செய்கிற. அவங்க என்ன தப்புன்னு சொன்னாங்களோ அதை வெளிப்படை ஆமான்ற. அப்போ அவதூறு வர என்ன வரும்? ஓகே சார், அதில் வந்து போகிற இடங்களெல்லாம் அந்த சேம் டைலாக்கை பேசுகிறாரு. அதாவது நான் பல வழிகளை தாண்டி இந்த இடத்துல நின்று இருக்கேன், உங்களுக்காக நிற்கிறேன் அப்படி சொல்லிட்டே இருக்காரு. அது என்ன அப்படின்றது சார், அதுதான் சார் நான் சொல்கிறேன். வலினா நீ என்ன வலின்னு சொல்லணும்ல. வலி தாண்டின்னு சொல்கிறேன். வலி தாங்கிட்டேன். என்ன வலிப்பா நீ தாங்கின? அதை எனக்கு விளக்கிடு முதல்ல. இல்லை, இந்த ஜனநாயகன் படத்தை வந்து முடக்கிட்டா சார் சரக்கு. அதான் சொன்னேன், கையில் என்ன சார் இருக்குது? சட்டையில் இருக்கிறது தான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க, வேறு சரக்கு இல்லை. நீங்கள் நல்ல கேள்வி கேட்குறீங்க தம்பி. இந்த இடத்துல நான் சொல்கிறேன், இப்போ திருநெல்வேலிக்கு போகிறீங்க, நெல்லை மாவட்டம், வீரம் விளைந்த பூமி அது. நீ அங்கே என்ன பேசணும்? வரிசையாக நீங்கள் யாரை வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள். முத்துராமலிங்க தேவரை நீங்கள் முதல் பேராக சொல்கிறீங்க, வஉசியை சொல்கிறீங்க, வீரன் அழகுமுத்துக்கோன்னு சொல்கிறீங்க, ஒண்டி வீரன்னு சொல்கிறீங்க. இப்படி வந்து வரிசையாக நீங்கள் சொல்கிறீங்க. அவங்கள பற்றி 2 நிமிஷம் 2 லைன்
சொல்லணுமா இல்லையா சார்? மனசுல இருந்து பேப்பர் பார்க்காம பேர் அப்படியே சொன்னார் சார். இதுவே வா நீங்கள் சொல்லுங்க சார், மனசுல இருந்து பேரை படிக்கலாம் சார். இது என்னங்க பெரிய விஷயம்? நானே இப்போ சொல்லியாங்க, நான் சொல்லியா இப்போ இன்னும் கூட என்னால் 5 பேரை சொல்ல முடியுங்க. இதுவா பேச்சு? நீங்கள் முத்துராமலிங்க தேவர் பேரை சொல்கிறது பெருசு இல்லை, கொள்கை தலைவரை ஏன் போடலை? அப்போது முத்துராமலிங்க தேவரை நீ ஒரு சாதி அடையாளமாக நீ பார்க்குற இல்லையா? இந்த இடத்துல நீ போய் திருநெல்வேலியிலே பேசுகிற, அந்த பூமியில் மண்ணில் பிறந்தனை பற்றி பேசுகிற, வீரமங்கை வேலு நாச்சியாரை நீ கொள்கை தலைவராக போட்டிருக்கிற. சமகால தலைவரா? காமராஜருக்கு சமகால தலைவராக வேலு நாச்சியார். அவங்க வீரமங்கை மன்னராட்சி காலத்தில் இருந்தவங்க. ஆனால் இந்தியா விடுதலை அடைஞ்ச பிறகு ஒரு ஜனநாயக தலைவர்களாக பார்க்கப்பட்டவங்க தான் காமராஜர், பெரியார், அம்பேத்கர், அஞ்சலி அம்மாள், இவங்கெல்லாம். அப்போது இந்த இடத்துல சமகால தலைவராக நீங்கள் பொன்முத்துராமலிங்க தேவரை நீங்கள் கொள்கை தலைவராக நீங்கள் கொண்டு வந்திருக்கணும். ஏன் கொண்டு வரல? யார் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலு நாச்சியாரை கொண்டு வாங்க சொன்னது? இப்போ வீரமங்கை வேலு நாச்சியாரை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா அது சாதி அடையாளம் நாங்கள் சொல்லலை. அப்படி இங்கே கொண்டு வந்தீங்கன்னா நேரடியாக நீங்கள் முத்துராமலிங்க தேவரையை கொண்டு வந்துருக்கலாமே. அப்போ அந்த நேரத்தில் அவாய்ட் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த மண்ணில் போய் ஓட்டு வாங்கணும், ஓட்டை பொறுக்கணும். ஓட்டை பொறுக்கிறதுக்காக அங்கே போய் என்ன செய்யறேன்னு கேட்டால் வஉசியை சொல்லு, அவங்கள சொல்லுங்க. நான் சொல்ல கொள்கை தலைவராக ஒரு 10 பேர் கூட அறிவிடா. அப்போ புரியுதா? சரி, அப்படியே நீ சொல்கிற, நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டாரு அப்படியே சொல்லிட்டாரு. ஏன் 2 லைன் பேச தேவரை பற்றி 2 லைன் சார்? அந்த பேர் சொன்னதுக்கே இம்மானுவேல் சேகரோட பேர் சொல்லலை அப்படின்னு அதை தான் சார். ஏன் புரியுதுங்களா? இப்போ நீங்கள் அடுத்த பாயிண்ட் நான் அதான் வரப்போகிறேன். நீங்கள் போய் அங்கே 2 லைன் நீங்கள் அவங்கள பற்றி பேசுனீங்கன்னா, அவங்க வீரத்தை பற்றி பேசுனா நீங்கள் இமானுவேல் சேகர் பொன்முத்துராமலிங்க தேவரை பற்றி நீங்கள் பேசுனா அங்கே இமானுவேல் சேகரை பற்றி பேசி ஆகணும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு எதெல்லாம் அதான் ஞாபகம் கூட கிடையாது, இதெல்லாம் நமக்கு பாதகமாக வேணாம். இந்த இடத்துல என்ன, இந்த இடத்துல மெஜாரிட்டி என்ன, அதை பாருங்கள். அப்போ நீ தான்டா சராசரி தலைவராக என்ன? ஒண்டி வீரனை பற்றி ஒண்டி வீரனை பற்றி பேசினா புலித்தேவரை பற்றி பேசணுமா இல்லையா சார்? நீங்கள் சொல்லுங்கள். ஒண்டி வீரன்றவர் யார் சார்? அதாவது புலித்தேவன் படையில் இருக்கிற ஒரு தளபதி. ஆமாம் இல்லையா? ஆமாம். அப்போ நீ அங்கே பேசும்போது கேட்டால் அவர் ஒண்டி வீரன்னு சொல்கிற, புரியுதா சொல்கிறது? நான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன், நீ உள்ளபடியே நீ பார்த்தீங்கன்னா ஒண்டி வீரன் பார்த்தீங்கன்னா அவருடைய பேரை இயல்பே கேட்டால் முத்து வீரன் தான் பேர். ஆனால் ஒண்டியாக போய் அவர் தனியாக போய் போர் செய்து அவங்கள தோற்கடிச்சதுனால அந்த வீரத்தை மதிப்பளித்து தான் அந்த பட்ட பேரே இருக்கிறாங்க ஒண்டி வீரன் சொல்கிறாங்க. அந்த பேரை நீ உச்சரிக்க முடியுமா சொல்லி பார்க்கலாம்? நான் ஒன்று சொல்லிடுவேன், உங்களுக்கு வருத்தமாக இருக்கும், அது ஆபாசமாக சொன்ன மாதிரி ஆகிடும். சரிங்களா? நீ ஒரு தளபதி, அதுவும் குறிப்பாக ஒரு போர்ப்படை தளபதி, உன்ன மாதிரி தளபதி கிடையாது. இது ராத்திரி நடிகைகளை கூட்டு குத்தாட்டம் போடக்கூடிய உனக்கு வேறு பேர், அவருக்கு ஒண்டி வீரன்னா உனக்கு வேறு பேர் தான் வைக்கணும். சரிங்களா? அது என்னன்றது உங்கள் மனசே படுது, அது நான் சொல்ல விரும்பலாது ஆபாசமாக. ஒண்டி வீரன் நீ பேசுகிறேன்னா அவர் என்ன பண்ணார்? ஒரு புலித்தேவன் படையில் அவர் தளபதியாக இருந்தார், தன்னிச்சையாக போய் வென்று காட்டி அவருடைய அந்த அடைமொழியை எடுத்தார். நீ அந்த பேரை உச்சரிக்கிற, நீ எப்படி இருக்கிற பாரு. நீயும் ஒண்டியாக தான் இருக்கிற. எங்கே இருக்கிற? ஒண்டியாக இருக்கிறவனா ஒண்டி வீரல்ல தம்பி, புரியுதா சொல்லு? நீ யார் கூட இருக்கிற? 6 மணிக்கு மேலே குடியும் கூத்தியுமாக தான் இருக்கிற. அப்போ நீ ஒண்டி வீரன் கிடையாது. அது பார்த்தீங்கன்னா ஒண்டி எடுத்துகிட்டு வேறு ஏதாவது போட்டுருங்க. அப்போது இந்த இடத்துல இந்த பெயர்கள் அத்தனை பெயர்களையுமே நீ உச்சரிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன். நேரடியாக நான் சொல்கிறேன். நீ என்ன செய்கிற? எவனா எழுதி கொடுத்துட்டான், அதை மனப்பாடம் பண்ணிட்டு அந்த 5 பேரை சொல்லிடணும்பா அவசியமா. ஒருவேளை எழுதி கொடுத்தவங்க இமானுவேல் சேகர் பேர் கூட எழுதி கொடுத்துருக்கலாம் தம்பி, ஒருவேளை மறந்துட்டு இருக்கலாம் இல்லையா? அப்படி கூட நடக்கலாம். ஏன்னா இவங்க சொல்ல முடியலையே, ஒருவேளை எழுதி கொடுத்தவன் விட்டானா இல்லை இவன் படிக்கும் போது விட்டானா உங்களுக்கு தான் தெரியுமே. எப்பெல்லாம் மீடியா டைரக்ஷன் டேக் டைவர்ட் அப்படி மக்களை காமிச்சாங்கன்னா அப்போல்லாம் இவன் டெக்ஸ்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த ஊடகங்கள் எப்போ மக்களை காட்டுறாங்களோ அப்போல்லாம் அவர் பேப்பரை மிஸ் பண்ணிட்டாரு, டெக்ஸ்ட்டை மிஸ் பண்ணிட்டாரு அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி டெக்ஸ்ட்டை கூட மிஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் நெல்லையில் போய் காலை வச்சுட்டு நீங்கள் வரிசையாக சொல்ல வீரபாண்டி கட்டப்பனை சொல்கிறீங்க, பார்த்தீங்கன்னா வீர அழகுமுத்துக்கோன் பேரை சொல்கிறீங்க. ஸோ சமகாலத்தில் அதாவது மன்னர்கள் காலத்தில் வாழ்ந்தவங்களையும் பேரை சொல்கிறீங்க. சரிங்களா? பொன்முத்துராமலிங்க தேவர் வரைக்கும் நீங்கள் பேசுகிறீங்க. அப்போ ஏன் இமானுவேல் சேகரை சொல்லலை? ஒன்று டெக்ஸ்ட் மிஸ் ஆகிடுச்சா, இல்லை சாதிய பார்வையா? அப்போ நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டியது இருக்கும்ல. ஓ, சாதிய பார்வையில் தேவர் பேரை மட்டும் சொல்லிட்டு இந்த பேரை விட்டுட்டியான்னு அப்படி ஆகிடுது இல்லை? ஓகே சார். அதில் இன்னொரு விஷயமா விஜய் அவர்கள் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வேறு யாருக்காவது ஓட்டு போட்டு உங்கள் ஓட்டை வீணாக்கிடாதீங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. யாரை குறிப்பிட்டு சொல்கிறாரு? அதே போல் இன்னொன்று சொல்கிறாரு, திமுக அதிமுக
திமுக மற்றும் பல எல்லாரும் சேர்ந்து எங்களை வந்து தோக்கடிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சார் முட்டி மோதி பார்த்து கூட்டணி யாரும் வரல. கூட்டணிக்கு வராத சூழ்நிலை என்ன சரின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வேஸ்ட்டு. இது நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், 234 தொகுதியில் நீங்கள் ஒரு தொகுதிக்கு நீங்கள் போனீங்கன்னா, நான் வந்து ஒரு 3 மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து ஒரு ரொம்ப இன்டெப்த்தாக போகிற ஒரு மேலோட்டமாக நம்ம வந்து கால் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் வந்து நான் கேட்டிங்கன்னா இந்த இளம் வாக்காளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஓட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஓட்டெலாம் இயல்பாக வந்து யாருக்கு வந்திருக்கணும்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழுக்கு தான் வந்திருக்கணும். சரி, இயற்கையாக இன்னும் சொல்ல சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா இந்த 2 கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாறி மாறி வாக்களிச்சு, ஆளுங்கட்சியாக வந்து ஆண்ட கட்சி வந்து வாக்களித்து இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்று அரசியல்னால் அது வந்து கண்டிப்பாக வந்து சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி தான் வந்திருக்கணும். இப்போது எப்படி கமலஹாசன் உள்ளே வந்து போன தடவை ஆட்டத்தை கலைச்சாரோ அதே மாதிரி தான் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து அங்கே வந்து அந்த மக்களுடைய அந்த மாற்று சக்தியை விரும்பக்கூடிய மாற்று கட்சியை வந்து விரும்பக்கூடிய அந்த வாக்குகளை மடைமாற்றம் செய்கிறத நான் பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல விஜய் வந்து நேருக்கு நேர் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா சீமானவர்களே நாம் தமிழர்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாட விரும்பாமல் மறைமுகமாக சொல்லக்கூடிய வார்த்தை தான் இந்த வார்த்தை கேட்டால், உங்களுடைய வாக்குகளை வந்து வீணாக்காதீங்க. நாம் தமிழர் வாக்குகள் எப்போவுமே வீணான வாக்குகள் கிடையாது, அது விதைக்கப்படுற வாக்குகள். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அறிவு கட்டவங்களுக்குலாம் அது புரியாது. விதைக்கப்படுற வாக்கு ஒன்று ஒன்றும் அது 8.5% நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்குது. அதை தாண்டி நீங்கள் 16% போகணும் சார். ஆக்சுவலாக இதான் சார், நான் மற்றவங்க சொல்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். 234 தொகுதியும் ஜெயிச்சிருவாங்கிறான் யார்? டிவிக்கில் இருக்கிற தற்குறிக. நம்ம அப்படி சொல்ல முடியாது. திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 200 வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெல்வோம்னு சொல்கிறாங்க. அதிமுக கூட சொல்லலாம். ஆனால் எங்கேயுமே நாம் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 234 தொகுதியும் ஜெயிச்சிடணும்னு சொல்லவே இல்லை. ஆனால் இந்த 8% வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே 16% மாறணும். அதில் 1% குறையுதுன்னு சொன்னால் இந்த தற்குறி பசங்களால தான். வேறு வழி இல்லாமல் இப்போ நம்ம சொல்கிறோம். ஏன்னா முழுக்க ஏன் இப்போ இந்த இடத்துல நம்ம கூத்தாடி நம்ம சொல்கிறோன்னா நம்ம கேவலப்படுத்த சொல்லலை. முழுக்க உங்களுடைய பிம்பம் என்ன? உங்களுடைய பிம்பம் நடிகன்றதை தாண்டி இந்த பிம்பம் வேறு எதுவும் அறிவார்ந்த அரசியல் நீங்கள் பண்ணிங்கன்னா நம்ம சொல்ல மாட்டோம். இல்லை உங்களுக்கு அரசியல் அனுபவம் இருந்தால் கூட நம்ம சொல்ல மாட்டோம். அனுபவமும் கிடையாது, அறிவார்ந்த அரசியலும் கிடையாது. அப்போது முழுக்க நடிகர்களை மட்டுமே காட்டி, கூட நடிக்கிற நடிகைகளை மட்டுமே காட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சாரம் பண்ணுறீங்க. இன்றைக்கி வந்து சார் வருத்தமாக பதிவு பண்ணுறேன் ராபின்சன், நாம் வந்து அப்படியே ப்ரிப்பேர் ஆகி வரோம். என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் அப்டேட் பண்ணிட்டு கடந்த கால அரசியல், நிகழ்கால அரசியல், எதிர்காலத்தில் அரசியல் எப்படி இருக்கும் இப்படியெல்லாம் ஆய்வு செஞ்சுட்டு போய் உட்கார்றோம் சார் ஒரு ஊடகத்தில். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா இந்த முடியை இப்படி கோதிக்கிட்டு, சார் த்ரிஷா வந்து சார் இன்றைக்கி இந்த ட்வீட் போட்டிருக்காங்க, அது பார்த்தீங்களா சார்? சார் இதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? எப்படி ஆட்சி பாருங்க. கொள்கை சார்ந்த அரசியல் பேச முடியுதா ராபின்சன்? எங்கேயாச்சும் தத்துவார்த்த அரசியல் பேச முடியுதா? இங்கே வேறு தொண்டை கிழிய கத்தி அரசியல் பண்ணி மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா மணி மாதிரி சேர்க்கறதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்படுற சீமான் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு கட்டத்தை சொல்லி என்னை விஷம் வச்சு கொண்டுடுங்கன்ட்டார். இது சொன்னார். ஒரு இடத்துல விஷம் வச்சு கொன்றுங்கடா என்ன, அதோட என்னால் இதுக்கு மேலே கத்த முடியாது. அப்போது எவ்வளோ உணர்வுபூர்வமாக நம்ம இதை வந்து இந்த தேர்தலை அணுகணும். சார் த்ரிஷா வந்து சார் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க சார், அது நீங்கள் அது பார்த்தீங்களா சார்? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? நம்ம எப்படி ஆயிடுச்சு வருங்க? யாரை பற்றி நம்ம பேசணும்? காமராஜரை பற்றி பேசணும், கக்கனை பற்றி பேசணும் இல்லையா? கலைஞரை பற்றி பேசணும், ஸ்டாலினை பற்றி பேசணும், எம்ஜிஆரை பற்றி பேசணும், எடப்பாடியை பற்றி பேசணும். கடைசியில் இப்போ யாரை பற்றி பேசினுக்கிற பாருங்க. இப்போ இதுக்கு யார் காரணம் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ உங்கள் ஆப்ஷன் நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு இந்த தற்கொலை கும்பல் தானே காரணம். விடலாமா நம்ம? மானமுள்ள தமிழன் ஒருத்தரும் சொல்கிறான். என்ன சொல்கிறேன்னா மானமுள்ள வாக்காளர்கள் அத்தனை பேருமே சொல்கிறேன், இவங்களை உள்ளே விடலாமா சார்? நமக்கே ஏம்மா விடுங்கம்மா, வேறு ஏதாவது கேள்வி கேளுங்க தயவு செஞ்சு, விடுங்க தயவு செஞ்சு, அதை விடுங்கம்மா. இல்லை சார் அவங்க வந்து சினிமா விட்டு, ஆமாம் சினிமா விட்டு த்ரிஷா விலகணும்னா நமக்கு சோறே கிடைக்காது. த்ரிஷா சினிமா விட்டு விலகினா என்ன, த்ரிஷா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன பண்ணால் நமக்கு என்னம்மா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? தேர்தல் நடக்கிறதுக்கு இன்னும் வயிறு எரியுது எனக்கு அப்படியே திக்குன்னு எரியுது. 15 நாள் இருக்குது தேர்தலுக்கு. நம்ம யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம்? இங்கே போகிற இடத்துலாம் வந்து இதே கேட்குறான். என்னன்னு கேட்டால் த்ரிஷா ஒரு ட்வீட் போட்டாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்?
அவனுக்கு தான் வெக்கமான இல்லை சார், நமக்கு இருக்குல்ல சார், நமக்கு இருக்குல்ல. கண்டிப்பா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து 44 வயசு அரை கிழவி ஆயிடுச்சு, காதலை பற்றி இதை போட்டிருக்கேன் சார், காதல் பற்றி சொல்லியிருக்காங்க சார், அதை பற்றி உங்கள் பார்வை என்ன சார்? நமக்கே இப்படி இருக்குன்னா களத்தில் போராடுற சீமானுடைய நிலைமை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். இது ரத்தமும் வேர்வையை சிந்தி உழைக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணி மட்டும் இருக்கான்னு சொல்லி நன்றி சார். நன்றி சார்.